கோவில் உள்ளார போகிறதுக்கு உண்டான வழி. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாலை தோரணங்கள் அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் அங்கே போயிட்டு எந்த பொருளும் நீங்கள் வாங்கிட்டு போகாதீங்க. ஏன்னா வாங்கிட்டு போனாலும் வேஸ்ட்டு தான். உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு சாமியை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வர்ற மாதிரி இருக்கும். அதனால் எதுவும் எடுத்துகிட்டு போகாதீங்க. கால பைரவர் நேரத்தை கட்டுப்படுத்துபவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விதியை மாற்றுபவர், தண்டனை தருபவர், அதுவும் இல்லாத கருணை காட்டுபவர். இது எல்லாமே கால பைரவர் தான். நம்ம உள்ள கோயிலுக்குள்ளார போகும்போது இந்த கருப்பு கயிறு விற்கிறாங்க. இது வாங்கிக்கோங்க, இது நல்லது தான் கருப்பு கயிறு. அதே மாதிரி கால பைரவரை வணங்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, சனி தோஷம், ராகு கேது தோஷம், பயம், பாதிப்பு, எதிரிகளோட பயம், திடீர் தடைகள், இது எல்லாமே சனி பகவான் நம்மளை காப்பாற்றுவார். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கோயில் உள்ளார சாமியை தரிசனம் பண்ணுறது தான் லைனை நின்றுருக்கோம். அப்படி சாமியை தரிசனம் பண்ணும்போது உள்ளாரவே நவகிரகங்கள் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு இருக்கு இல்லைங்களா, கயிறு கட்டுவாங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மந்திரிச்சு கயிறு கட்டுவாங்க. அதே மாதிரி நீங்கள் கட்டிக்கலாம். நம்ம இதுதான் கோயில் உள்ளார இருக்கோம். இதுதான் காலபைரவருக்கு வழிபாட்டு பொருட்கள் அப்படிங்கிறது என்னென்னா, எள்ளு, தீபம், கருப்பு எள்ளு, மிளகு, மதுபானம், வடமாலை, இது எல்லாமே காலபைரவருக்கு பிடிச்ச உணவு. நம்ம சாமியை தரிசனம் பண்ணிட்டோம். நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு இதுதான் வெளியே வர்ற வழி. சாமியை தரிசனம் பண்ணிட்டு எக்ஸிட் போர்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அப்படியே வெளியே வரலாம். அதாவது காலபைரவர் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, அகந்தையை வெட்டினால் மோட்சம் கிடைக்கும். பிரம்மாவோட தலைங்கிறது அகந்தை, அதை வெட்டியது ஞானம், கபாலம் விழுந்தது கர்மாவோட முடிவு. இதுதான் அதோட தத்துவ விளக்கம். நம்ம சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம். அப்படி சாமியை பார்த்துட்டு வரும்போது வர வழியில் இந்த மாதிரி சிற்பங்கள் எல்லாமே இருந்தது. இதுவும் நல்லா தான் இருந்தது. நிறைய கோயில்கள் இருக்கும். எல்லாமே நீங்கள் சாமி கும்பிடுங்க. சில பார்த்திங்கன்னா பணத்துக்காக வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நம்பி ஏமாறாதீங்க. உண்மையான கோவில் அப்படிங்கிறது அன்னபூரணி அம்மா, காசி விஸ்வநாதர், காலபைரவர்,